எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் ரீசெண்டாக தளபதியோட 68வது படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டரை படத்தோட டீம் சைட்லேருந்து மூவி சூப்பராக வெளியிட்டிருக்காங்க. கொஞ்ச நாளாகவே தளபதியோட 68வது படத்தோட டைட்டில் இதுதான் அதுதான் அப்படின்னு ஒரு சில விஷயங்களுமே சோஷியல் மீடியா பக்கத்தில் செமையாக வைரலாக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த இந்த படத்தோட ப்ரொடியூசரான கல்பாத்தி அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்பவே சுவையான ஒரு சாப்பாட்டை தான் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, அப்டேட் ஆன் த வே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ட்விட்டையுமே போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம தளபதியோட 68வது படத்தோட டைட்டில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே சூப்பராக அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழகான ஒரு போஸ்டரையுமே வெளியிட்டிருந்தாங்க. இந்த போஸ்டரில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் தான் வந்து இருந்தார். அப்போ இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனையுமே கொடுத்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு டைம் டிராவல் மூவியாக இருந்ததுன்னா அப்பா பையனுக்கு நடுவில் இருக்க விஷயங்களை காட்டுற மாதிரி இருக்கும். இல்லைனா ரெண்டு பேருமே ஒரே ஆளாக தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. ஏன்னா ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து தாடி இருக்குது, இவருக்கு என்ன தாடி இல்லை அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் தாடி இல்லாத இந்த விஜயை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய கையில் ஒரு வெட்டிங் ரிங் இருக்குது. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே போட்டிருக்க இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த விஜயோட ட்ரெஸ் வேறு மாதிரியான ஒரு கிளாத், இவரோட ட்ரெஸ் வேறு மாதிரியான ஒரு கிளாத். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸுமே இருக்குது. ஸோ எதுக்காக இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியாக இருக்கும் போல். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படத்தை பார்த்த பிறகு தான் நமக்குமே தெரியும். இதை தொடர்ந்து இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டருமே வந்திருந்தது. அந்த போஸ்டர் எனக்கு பெரிய இம்ப்ரெசிவாக இல்லை. ஏன்னா நிறைய கலர்ஸை வந்து தூவி இருக்காங்க. ஏன்பா இவ்வளோ கலர்ஸை தூவி இருக்கீங்க? நார்மலாகவே விஜய் அவர்களுடைய எந்த போஸ்டரை பார்த்தாலுமே நம்ம எல்லாருக்குமே இம்ப்ரெசிவாக தான் இருக்கும். ஆனால் இந்த போஸ்டர் வந்து அப்படி தெரியவே இல்லை. எப்பயும் போல் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய படங்களுக்கு போஸ்டர் எடிட் பண்ணக்கூடிய கோபி பிரசாந்த் கிட்ட கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக கபிலன் செல்லையா கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இந்த போஸ்டர் இன்னுமே ரொம்பவே நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையுமே நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டைட்டிலாக தான் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துக்குமே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம தளபதி விஜயோட ஃபேன்ஸ் இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தளபதி விஜய் அவர்களோட ஆக்டிங்கில் உருவாக்கிட்டு இருக்க இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த படத்தோட டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.